என் பெயர் பிரியா. என் கணவர் பெயர் அருண். எங்கள் காதல் திருமணம் முடிந்து சில மாதங்கள்தான் ஆகியிருந்தன. அவர் என்னை குழந்தையைப் போல பார்த்துக் கொள்வார். எங்கள் உலகம் சின்ன சின்ன சண்டைகளிலும் பெரிய பெரிய சிரிப்புகளிலும் நிறைந்து மிக அழகாக இருந்தது. ஒரு நாள் திடீரென்று எனக்கு உடல் நோர்வு ஏற்பட்டது. நாங்கள் மருத்துவமனைக்குச் சென்றோம். அருண் மருத்துவமனையிலிருந்து திரும்பிய பிறகு அவன் முகத்தில் ஒரு பெரிய மாற்றம் தெரிந்தது. அவன் என்னிடம் பேசவில்லை. அவன் கண்களில் ஒரு சோகமும் அதே சமயம் ஒரு பதற்றமும் நிறைந்திருந்தன. எங்கள் பயணம் தொடங்கியது. அது என் வாழ்க்கையின் மிக மகிழ்ச்சியான தருணங்கள். நான் பார்க்க விரும்பிய அனைத்து இடங்களையும் அவன் எனக்கு காட்டினான். அவன் ஒவ்வொரு நிமிடமும் நான் சிரிப்பதற்காக மட்டுமே வாழ்வது போல் இருந்தது. ஆனால் அவன் எதையோ மறைக்கிறான் என்று என் மனம் சொன்னது. அவன் என் மீது வைத்திருக்கும் அன்பு இயல்பாக இல்லை. அது மிகவும் அதிகப்படியாக இருந்தது. ஒரு மனைவியாக என் கணவனின் கண்களில் நான் கண்ட வலி என்னைத் துரத்தியது. நான் அவனிடம், ஏன் இப்படிச் செலவு செய்கிறாய்? நம்மிடமுள்ள பணம் தீர்ந்து போகுமே என்று கேட்டேன். அவன் என் கைகளைப் பிடித்துக்கொண்டு, பணத்தை விட உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் பிரியா என்று சொன்னான். நான் அவனது இந்த ஆழமான அன்பிற்குப் பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்கிறது என்று நம்பினேன். ஒருவேளை அவன் வேலையை விட்டு விலகியதால் அவனுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கலாம் என்று நான் நினைத்தேன். நான் அவனுக்கு ஆறுதல் சொன்னேன். நான் என் டைரியில் எழுதி வைத்திருந்த கவிதைகள் அனைத்தையும் ஒரு புத்தகமாக வெளியிட வேண்டும் என்பது எனது நீண்ட நாள் ஆசை. அதை நான் ஒருமுறை சாதாரணமாக அவனிடம் சொன்னேன். அவன் உடனே அதற்கான வேலைகளைத் தொடங்கினான். பல இரவுகள் அவன் தூங்கவில்லை. புத்தகத்தை அச்சிட்டு என் கைகளில் கொடுத்தபோது நான் அழுதேன். என் கனவு நிஜமானது. அந்த மகிழ்ச்சியில் என் உடல் வலிமை இழப்பதை நான் கவனிக்கவில்லை. நாங்கள் ஐரோப்பாவில் இருந்தபோது எனக்கு கடுமையான சோர்வு ஏற்பட்டது. நான் அவனிடம், எனக்கு முடியலை அருண் என்று சொன்னேன். அவன் உடனே ஒரு மாத்திரையை கொடுத்தான். இது சத்து மாத்திரை, போட்டுக்கொள் என்று சொன்னான். நான் அதை நம்பி போட்டுக்கொண்டேன். ஆனால் அது ஒரு சாதாரண மாத்திரை இல்லை என்று எனக்குத் தெரியாது. அவன் இரகசியமாக எனக்குத் தெரியாமல் ஒரு பெரிய ஆபத்தை எதிர்த்து போராடிக் கொண்டிருந்தான். நாங்கள் இந்தியாவுக்கு திரும்பினோம். என் உடல் நிலை மோசமடைந்து கொண்டே வந்தது. நான் சாப்பிடவில்லை, தூங்கவில்லை. அருண் ஒரு மருத்துவரைப் போல என்னை பார்த்து கொண்டான். அவன் அவனது கவலையை மறைக்க முயன்றான். ஆனால் அவனது கண்களில் இருந்த பயம் என்னிடமிருந்து எதையோ மறைக்கிறது என்று உணர்ந்தேன். ஒரு நாள் நான் அவன் சட்டைப் பையை ஆராய்ந்தபோது எனக்கு ஒரு துண்டு காகிதம் கிடைத்தது. அது மருத்துவமனை சீட்டு போல இருந்தது. அந்தச் சீட்டில் என் பெயர் இருந்தது. நான் அந்தச் சீட்டை முழுவதுமாக படித்தேன். அதில் அரிய வகை நோய், 1 வருட கால அவகாசம் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த வார்த்தைகள் என் கண்களை உலுக்கின. அப்போதுதான் எனக்குப் புரிந்தது, அருண் ஏன் வேலையை விட்டு விலகினான், ஏன் உலகம் முழுவதும் சுற்றி வர ஆசைப்பட்டான். அவன் செய்த ஒப்பந்தம் என் ஆசைகளுக்காக இல்லை. அது என் மரணத்திற்கான கவுண்டவுன். நான் அந்தச் சீட்டை என் கையில் வைத்துக்கொண்டு அருணிடம் சென்றேன். அவன் என் முகத்தை பார்த்தபோது அவன் அதிர்ச்சியடைந்தான். அவன் தரையில் விழுந்து அழுதான். அவன் என்னிடம், பிரியா, என்னை மன்னித்துவிடு, உனக்கு வலி கொடுக்க விரும்பவில்லை என்று சொன்னான். நான் அவனது தலையை தொட்டுக்கொண்டேன். இப்பொழுது உண்மையை நான் அறிவேன். அவன் என்னிடம், உன் மீதமுள்ள ஆசைகள் என்ன என்று சொல், நான் அதை நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னான். நான் அவனது கண்ணீரைத் துடைத்தேன். அருண், நீ எனக்கு கொடுத்த அன்புதான் என் மிகப்பெரிய ஆசை. அதைவிட எனக்கு வேறு என்ன வேண்டும் என்று கேட்டேன். அந்த பயணம் என் கடைசி பயணம் இல்லை. அது எங்கள் காதலின் முழுமையான பயணம். நான் அவனிடம், நான் ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னேன். அவன் என் முகத்தை பார்த்தான். சொல் பிரியா, நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொன்னான். நான் அவனது கையை பிடித்துக் கொண்டேன். நான் கேட்டது ஒரு பெரிய ஆசை இல்லை. அது ஒரு மனைவி தன் கணவன் மீது வைத்திருந்த ஆழமான அன்பு. எனது இறுதி ஆசை, நான் போன பிறகு நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். என்னை நினைத்து வருத்தப்படக்கூடாது. நான் எப்போதும் உன் இதயத்தில் இருப்பேன் என்பதுதான். அவன் கண்களில் நீர் வழிந்தது. அவன் என்னிடம், நான் எப்படி உன்னை மறப்பேன் என்று கேட்டான். நான் அவனிடம், நீ என்னை மறக்கவில்லை. நீ என் அன்பை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என்று சொன்னேன். அந்த நாள் வந்தது. என் உடல் வலிமை இழந்தது. அருண் என் அருகே அமர்ந்திருந்தான். அவன் என் கையை பிடித்து கொண்டான். நான் அவனது முகத்தை பார்த்தேன். அது ஒரு பெரிய வலி இருந்தது. நான் அவனுக்கு ஒரு சிறிய புன்னகையை கொடுத்தேன். அந்த புன்னகைதான் என் கடைசி பரிசாக இருந்தது. நான் அமைதியாக என் கண்களை மூடினேன். நான் அவனுக்கு ஒரு கடிதம் எழுதி வைத்திருந்தேன். அதில், அருண், நீ எனக்காகச் செய்த தியாகம்
நான் உனக்கு கொடுத்த அன்பை விட பெரியது. நீ எனக்காக ஒரு பெரிய உலகத்தை காட்டினாய். உன் அன்புதான் என் வாழ்க்கை. நீ இப்போ சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுதான் நம் ஒப்பந்தத்தின் கடைசி பகுதி என்று எழுதப்பட்டிருந்தது. என் காதல் அருண் என்பவனின் இதயத்தில் ஒரு அழியாத நினைவாக இருக்கும். அவன் என்னை நினைத்து வருத்தப்பட மாட்டான் என்று நான் நம்புகிறேன். அந்த கடைசி பயணத்தின் ஒப்பந்தம் எனக்கான ஒரு இறுதி சடங்கு இல்லை. அது எங்கள் காதலின் ஒரு பெரிய சாட்சி. அவன் சந்தோஷமாக வாழ்வதுதான் நான் அவனுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.